அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 19, 2024 ஆவணி 3ஆம் நாள் திங்கட்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். விடியலின் ஒளிக்கீற்றுகள் மட்டுமே உன் விழிகளில் தென்படலாம். ஆனால் மனதில் நீ விதைத்த கனவுகளின் விதைகள் வெற்றி என்னும் அறுவடையை நிச்சயம் கொடுக்கும். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறை வணக்கம் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். இறை வணக்கம். என் வாழ்க்கையில் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ராகுல் ரமணன். அனுதினம் சுவாசிக்கும் காற்றைப் போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மழை துளிகளில் கூட வானவில் ஒளிந்திருக்கும் சின்ன சின்ன சந்தோஷங்களை சேகரி. உன் வாழ்க்கை என்ற வானவெளி வண்ணங்கள் அதிகரிக்கும். நம் வாழ்வில் வண்ணங்களை தீட்ட வருகிறார் நமது எட்டுநடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் எதில் பயணிப்பவர்களாக இருந்தாலும் இப்பொழுது நம்மளது நடையை தொடங்குகிறோம். இப்பொழுதிலிருந்து நமக்கான நேரம் தொடங்குகிறது. முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் முதல் நிகழ்வாக நாம் எப்பொழுதுமே நாம் செய்ய வேண்டியது நமது முயற்சிகளுக்கு முன்பாக, எல்லா பயிற்சிகளுக்கு முன்பாக, அதாவது தோப்பு கர்ணமாகட்டும், அதற்கு முன்பாக செய்யக்கூடிய 9 மூட்டு பயிற்சிகளாகட்டும், இவைகளுக்கெல்லாம் முன்பாக நாம் செய்ய வேண்டியது நமது தாய் தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று நாம் நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை, அனைத்து நிகழ்வுகளையும் நம்ம இப்படித்தான் தொடங்கணும். இப்படி தொடங்கினா அது வெற்றியில் நிறைவடையும். ஏன்னா நம்ம மேலே இந்த உலகத்திலேயே அக்கறை வைத்திருக்கக்கூடிய, அன்பு வைத்திருக்கக்கூடிய, நம்மளுடைய வளர்ச்சியை கண்டு பெருமைப்படக்கூடிய ஜீவன்கள் அப்படின்னா இவங்க தான். நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நமது மூதாதையர்கள், நமது முன்னோர்கள். ஸோ இவங்களை நம்ம வழிபட்டு நம்ம செயல்படுத்தினோம்னால் அவர்களின் துணையோடு நாம் அதை வெற்றி காண முடியும். ஆகையால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்கள் இவ்வாறாக தொடங்குவதற்கு நான் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி கொண்டே தான் இருப்பேன். தொடர்ந்து நம்ம 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவேன்.
நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் நினைவூட்டுவேன். இது போக உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்தல், சுவாசத்தை சோதித்து பார்த்தல், நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றி கூறுதல், வாழ்த்து கூறுதல், நமது மனதில் எழுப்ப வேண்டிய 3 முக்கிய கேள்விகள். அந்த முத்தான 3 முக்கிய கேள்விகளை நாம் மனதில் எழுப்ப வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இப்படி இந்த முக்கிய முத்தான 3 கேள்விகளை நமது மனதில் எழுப்பி அதற்கான விடையை தேடி நாம் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் நினைவூட்டல்களில் நான் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவது. தொடர்ந்து நம்மளுடைய 9 மூட்டு பயிற்சி அப்படின்னு ஒரு பயிற்சி செய்வோம். இந்த பயிற்சியை பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன். இந்த 9 மூட்டு பயிற்சி அப்படிங்கிறது வார்ம் அப் செய்வது போலவா அப்படின்னு சில பேர் எண்ணுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு வகையில் உண்மைதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, நம்மளுடைய பயிற்சி அப்படிங்கிறது இரத்த ஓட்டத்தை உற்பத்தி பண்ணுவதற்கான பயிற்சி அப்படிங்கிறத மனதில் கொள்ளணும். இந்த 9 மூட்டு பயிற்சி மூட்டுக்களில் தான் நமக்கான சிவப்பு அணு அப்படிங்கிறது உற்பத்தி ஆகும். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. மூட்டுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய மஜ்ஜையின் வாயிலாக தான் நம்மளுடைய சிவப்பு அணு உற்பத்தி ஆகும். இந்த சிவப்பு அணுக்கள் தான் நம்மளுடைய உடலில் உள்ள அனைத்து செல்லுகளுக்கும் ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்யும். ஸோ நம்மளுடைய ஆற்றலை அதிகரிப்பதற்கு, நமக்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்துவதற்கு, நமக்கு அன்றாடம் நம்மளுடைய சிவப்பு அணு உற்பத்தி அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுகிறது. அந்த சிவப்பு அணுக்களின் வாயிலாக நம்மளுடைய உடல் முழுவதும் ஆக்சிஜன் அப்படிங்கிறது போய் சேருவதனால தான் 8 நடை பயிற்சி மேற்கொள்வதற்கு முன்பாக, 8 நடை பயிற்சியிலேயே நீங்கள் 9 மூட்டுகளையும் அசைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்துமே இருக்கும். இருந்தாலும் அந்த மூட்டுக்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே தயார்படுத்தி விட்டு அதன் பிறகு செய்வதனால நம்மளுக்கு ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதற்காக தான் நம்ம 9 மூட்டு பயிற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள். இதுபோல் ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. இந்த ஒவ்வொரு பயிற்சிகளையும் நீங்கள் முயற்சித்து தொடங்கணும். இந்த பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்க எல்லாரும் இதை ஒரு எளிய பயிற்சி, எளிதான பயிற்சி, நேரம் குறைவான பயிற்சி, உடல் வலி இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சிகள் தான் அப்படின்னு நீங்கள் மனதில் அதை நித்தம் என்ன எல்லா பயிற்சிகளுமே எளிதாக இருக்கும். ஸோ 9 மூட்டு பயிற்சி அப்படிங்கிறது அதுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. அதாவது இப்போ தோப்பு கர்ணம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், தோப்பு கர்ணத்தில் 3ஆக ஆரம்பிங்கள், 5, 7 அப்படின்னு உங்களுடைய உடல் வாகு சரியாகும் வரை நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிங்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் 9 மூட்டு பயிற்சியை நீங்கள் முழுமையாக செய்யணும். ஸோ 9 மூட்டு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. ஸோ வார்மப்பா அப்படின்னு கேட்டால் வார்மப்புன்னு நம்ம சொல்லலாம். ஆனாலும் அது ஏன் பண்ணுறோங்கிறத நம்ம தெரிந்து செய்யணும். ஸோ நம்மளுடைய இரத்த சிவப்பு அணுக்கள் உற்பத்தி பண்ணுவதற்கு நித்தம் நாம் நம்மளுடைய மஜ்ஜைகளுக்கு பேருதவி பண்ணுறோம். எல்லா மூட்டுக்களையும் அசைத்து தயார் நிலையில் வைக்கிறோம். அதன் பிறகு நம்ம தோப்புக்கரணம் செய்வோம். அதன் பிறகு நம்ம 8 நடை பயிற்சியை மேற்கொள்வோம். இப்படி பயிற்சிகளை முறையாக செய்பவர்களுக்கு பலன் அப்படிங்கிறது அபரிமிதமாக இருக்கும். ஸோ ஏனோ தானோ அப்படின்னு பழகுவதற்கு பயன்படுத்துவதற்கு நம்ம டைகர் கிளப்பு கிடையாது. ஸோ டைகர் கிளப் அப்படிங்கிறது எதுக்கு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே உணர்ந்து வைத்திருப்பீர்கள், இல்லை மற்றவர்கள் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டைகர் கிளப் அப்படிங்கிறது 8 நடை பயிற்சியை ரொம்ப எளிதாக ஒரு இதே யூடியூப்லேயே 8 நடை பயிற்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கொடுத்துட்டு நான் இருக்கலாம். ஆனால் அதில் உள்ள சூட்சமம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இது தொடர் முயற்சி பண்ணால் மட்டும்தான் வெற்றி கிட்டும். நிறைய பேர் இது எடை இழப்புக்கானது அப்படின்னு எண்ணிக்கொள்வார்கள். எடை இழப்பு அப்படிங்கிறதெல்லாம் எப்படி சொல்கிறது, எடை இழப்புங்கிறது உங்களுடைய உடல் வாகுக்கு ஏற்ற, உங்களுடைய உயரத்திற்கு ஏற்ற, உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற, உங்களுடைய வேலைக்கு ஏற்ற, உங்களுடைய பரம்பரைக்கு ஏற்றன்னு பல்வேறு காரணிகள் இருக்கும். ஸோ நம்ம உடலை சமநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறது, உங்களுடைய உயரத்திற்கு ஏற்ற எடை, உங்களுடைய வேலைக்கு ஏற்ற எடை, உங்களுடைய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற எடை அப்படின்னு பல்வேறு காரணிகள் இதில் உண்டு. அப்போது இந்த சமநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறதும், நாம் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோட நம்மளுடைய உடல் எல்லா இடத்துலையும் வளையணும், நெளியணும், அந்தளவுக்கு இருக்கணும். ஒரு மாடிப்படி ஏறினா இளைக்காமல் இருக்கணும், மூச்சு வாங்காமல் இருக்கணும். நம்ம ஒரு 4-5 கிலோமீட்டர் ஏறி நடந்து போனால் கூட எந்தவித உடல்லையும் சோர்வு இருக்கக்கூடாது, வலி இருக்கக்கூடாது. இப்போ மலை ஏற்றம் அப்படிங்கிறதெல்லாம் ஏறும்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா டஸ்ஸு புஷ்ஷுன்னு இந்த சுவாசம் அப்படிங்கிறது ஒரு சீராக இல்லாமல் தறிகட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் 8 நடை பயிற்சியை மேற்கொண்டவர்கள், நீங்கள் தொடர்ந்து சரியாக பயணிப்பவர்கள், நீங்கள் மாடிப்படி ஏறினாலும் உங்களுக்கு எந்தவித
மூச்சுக்கும் ஏற்றத்துக்கும் இறக்கத்துக்கும் எதுக்கும் வாய்ப்பே இருக்காது. இதை பல்வேறு நபர்கள் தங்களுடைய கருத்துக்களை, அதாவது ஃபீட்பேக் அப்படின்னு அவங்க பரிமாறும்போது அதில் சொல்லுவாங்க. தனக்கு சுற்றுலாலாம் போகும்போது என்னால் ரொம்ப எளிதாக பயணிக்க முடிகிறது, எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நடக்க முடிகிறது. அதுதான் இந்த 8 நடைப்பயிற்சி. ஸோ 8 நடைப்பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுடைய டைகர் குழுமம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருப்பதற்கும், நம்மளுடைய உடல் மனம் புத்தி மூன்றும் சமநிலைக்கு கொண்டு வருவதற்கும் தான் நம்ம இதை செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ எல்லாரும் இதை உணர்ந்து எல்லா பயிற்சிகளையும் முயற்சிகளையும் தொடர்ந்து செய்வதற்கு முனைப்போடு நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, ஒவ்வொரு திங்கட்கிழமை ஒரு புத்தகத்தை பார்ப்பது வழக்கம். அந்த புத்தகத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வோம், அதை நாம் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோம். அதன் மூலமாக நம்மளுக்கு வாழ்க்கைக்கு நிறைய விடை கிடைக்க ஆரம்பிக்கிறது. அதன் மூலமாக நாம் வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைக்கு நாம் ஒரு புத்தகத்தை பார்த்து கொண்டே நடக்க போகிறோம். அந்த புத்தகம் என்ன புத்தகம், அந்த புத்தகத்தின் ஆசிரியர் யார் என்பதை புத்தக சுருக்கத்தின் முதல் பகுதியாக கேட்டுக்கொண்டே நடக்கலாம். அதாவது இந்த புத்தகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வாசிப்போம், நடந்து கொண்டே சுவாசிப்போம். இந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்களை நாம் ரசமாக்கி சாராக்கி அந்த சாறை பருகும் விதமாக ஒரு யூடியூபர் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். அவ்வாறாக இன்றைக்கும் நாம் அப்படி ஒரு புத்தகத்தை பார்க்கிறோம். அந்த புத்தகம் செயலை செய்யாமல் தடுக்கக்கூடிய அந்த தாமதத்தை எப்படி சரி பண்ணலாம் என்பதை பற்றின புத்தகமாக அமைய போகிறது. வாருங்கள், புத்தகத்தின் தலைப்பையும் புத்தகத்தின் ஆசிரியர் யார் என்பதையும் கேட்டுக்கொண்டே நடக்கலாம். வாருங்கள். Hey guys, இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா The 5 Second Rule written by Mel Robbins. 5 செகண்ட்ல என்ன பெருசா சேஞ்ச் ஆட போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்ல போற இந்த புக் சம்மரியை கண்டிப்பா கேளுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய கஷ்ட நஷ்டம் பயம் எல்லாத்தையுமே கடந்து வர வேண்டியதா இருக்கு. அதுக்கெல்லாம் நமக்கு கண்டிப்பா தைரியம் வேணும். இந்த 5 செகண்ட் ரூல் உங்களை எக்ஸாக்டா அதை தான் டிஸ்கவர் பண்ண ஹெல்ப் பண்ண போகுது. நன்றி. இந்த புத்தகத்தின் தலைப்பை பார்த்தோம். தி 5 செகண்ட் ரூல் அப்படிங்கிறது தான் புத்தகத்தோடைய தலைப்பு. ஆசிரியர், அதோடைய ஆத்தர் யாருன்னா மெல் ராபின்ஸ் அப்படிங்கிறவர் தான் அதோடைய ஆத்தர். இந்த புத்தகம் எதை பற்றி குறிக்க போகிறது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பல இன்னல்கள் சூழ்ச்சிகள் இவைகளெல்லாம் இருந்து நாம் விடுபடுவதற்கு, துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு 5 வினாடிகள் போதும் அப்படிங்கிறத அதோடைய புத்தகத்தின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். 5 வினாடிகள். வாழ்க்கையில் எவ்வளவோ நேரத்தை எதற்கோ நம்ம செலவழித்து கொண்டு இருக்கிறோம், எவ்வளவோ கற்றுக்கொள்வதற்காக நேரத்தை செலவிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் வெறும் 5 வினாடிகளில் நமது வாழ்க்கை மாறப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த புத்தகம் நம்மளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விதமாக இருக்கிறது. வெறும் 5 வினாடிகள். 5 வினாடிகள்ங்கிறது அவ்வளோதான். இந்த 5 வினாடி நம்மளுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண போகுதா அப்படிங்கிற மாதிரி நாம் எல்லாருமே சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆமாம், அப்படி ஒரு அற்புதம் வேலை நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ இந்த 5 வினாடிகளை நம்ம தவற விடாமல் வாருங்கள், தயாராவோம். ரெடி, 5 4 3 2 1. புத்தக சுருக்கத்தின் 2ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். வாருங்கள். The courage to become your greatest self. நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக் கரேஜ். கரேஜ் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் பண்றதுக்கு பயமாவோ இல்ல கஷ்டமாவோ இருக்கோ அதை பண்றதுதான். உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர்றது, உங்க ஐடியாஸ ஷேர் பண்றது, உங்க எண்ணங்களை வெளியில சொல்றது, உங்களோட நம்பிக்கைக்கு நிக்கிறது, இதெல்லாம் தான் கரேஜ். அண்ட் ஒரு சில நாட்கள் உங்க பெட்ல இருந்து எழுந்துக்கிறதுக்கு கூட கரேஜ் தேவைப்படும். நெக்ஸ்ட், கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ். உங்க கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் பத்தி யோசிக்கும் போது, லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களோட உள் ஞானம் ஒரு மேதையா ஆகிரும். உங்க கோல் சம்பந்தப்பட்ட உள்ளுணர்வு வலியுறுத்தல் எல்லாமே உங்களை கைட் பண்ணும். ஆனா அதை முதல்ல நம்புறதுக்கு நீங்க கத்துக்கணும். ஏன்னா எப்பவும் சொல்ற மாதிரி நீங்க உங்களை நம்பி இலக்கை அடையறதுக்கு எஃபர்ட் போட்டா உங்களோட கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன் எப்போ வரும் அண்ட் அது உங்களை எங்க கொண்டு போகும்னு நம்மளால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. ஒரு இலக்கை அடையணும்னு உள்ளுணர்வு இருக்கும்போது 5 4 3 2 1 அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டு உடனே நீங்க அதை செய்ய ஆரம்பிச்சிடணும். இல்லனா
உங்க மூளை அதை ஸ்டாப் பண்ணிடும். எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கு சோம்பேறித்தனமா இருந்துச்சுன்னா 5 4 3 2 1 கவுண்ட் பண்ணிட்டு உடனே அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வேற எந்த எக்ஸ்கியூஸ் பத்தியும் யோசிக்காதீங்க. நம்ம பேக்வர்ட்ஸா கவுண்ட் பண்ணும்போது நம்ம மூளையோட கியரை ஷிஃப்ட் பண்றோம். நம்ம டிஃபால்ட்டா யோசிக்கிறத தவிர்க்கிறோம். அசர்ட் திங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கவுண்ட் பண்ணும்போது உங்க மைண்ட் எக்ஸ்கியூசஸ விட்டு தள்ளிட்டு ஒரு புது டைரக்ஷன்ல உங்களை ஃபோக்கஸ் பண்ண வச்சிரும். நீங்க டக்குன்னு உங்க பாடியை மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க பிரெயினும் ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிரும். இத ஸ்டார்டிங் ரிச்சுவல்னு சொல்றாங்க. ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ ஆக்டிவேட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்றோம். நம்ம ஒரு ஆக்ஷன் கட்டாயமா எடுத்தாகணும் அப்படின்னு நினைக்கும் போதோ இல்ல சேஞ்ச் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போதோ இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் டேக்கிங் ஆக்ஷன். உங்களை நீங்க ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்க புஷ் பண்ணும்போது உங்க கான்ஃபிடன்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி லெவல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கிரியேட் பண்றீங்க. உங்க லைஃப்ல முன்னேறி போகிறதுக்கு நீங்க சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது நீங்க ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் அண்ட் பவரை கொடுக்கும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தாதான் அதோட சந்தோஷம் என்ன அப்படிங்கறது நம்மளுக்கு புரியும். நன்றி. புத்தக சுருக்கத்தின் 2ஆம் பகுதியை பார்த்தோம். இந்த 2ஆம் பகுதியில் அவங்க வந்து முதல் விஷயமாக ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க, கரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த தைரியம் அப்படிங்கிறது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு பயமோ கஷ்டமோ அதை பற்றின ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நம்ம எப்போதுமே சிக்கி கொண்டிருப்போம். ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து அதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் ஒரு நிகழ்விற்குள்ளேயே இருப்போம், அதையே நம்ம வந்து அதை தாண்டி நம்ம யோசிக்கக்கூடாது, நாம் நம்ம வீட்டை தாண்டி நம்ம வெளியில் போகக்கூடாது, வெளியில் போனால் நம்மளுக்கு வந்து பல நபர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் நம்மளுக்கு தெரியாது, கிடைக்காது, நம்ம அதனால் போக முடியாதுன்னு இந்த ஒரு 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 கூட்டுப்புழு போல் நம்ம வந்து உள்ளேயே இருப்போம். கூட்டுப்புழு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே பார்த்திங்கன்னா தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வதற்காகத்தான் அது உருவாக்கி கொள்ளும். திரும்ப அது வந்து ஒரு வண்ணத்து பூச்சியாக வெளியேறும். அதுதான் வந்து கூட்டுப்புழுவோடைய தத்துவமே. ஆக நாம் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே சிக்கிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது விட்டு வெளியில் வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு தைரியம் வேண்டும். அந்த தைரியம் வந்து நம்மளுடைய ஆலோசனைகளை சொல்வதற்கோ நம்மளுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நாம் வந்து அந்த நம்பிக்கையை வெளியில் கொண்டு வரணும்னா கூட அதுக்கு அந்த தைரியம் தேவைப்படுகிறது. ஏன் இன்னைக்கு நம்ம பெட்டை விட்டு எந்திரிக்கிறதுக்கு கூட தைரியம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. ஸோ யோசித்து பாருங்கள், பெட்டை விட்டு எந்திரிக்கிறதற்கே நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஒரு துணிவு தேவைப்படுகிறது. அது இல்லாதனால தான் மீண்டும் மீண்டும் தூங்கி கொண்டே இருக்கிறோம், மீண்டும் மீண்டும் சோம்பேறித்தனம் நம்மளை வந்து அப்பிக்கொள்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. 2வது விஷயமாக கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இந்த கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் இதில் இந்த 3 பாயிண்ட் அதுக்கப்புறமும் வந்து டேக்கிங் ஆக்ஷன் அப்படிங்கிறத 3வது பாயிண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த 3ஐயும் சொல்லும் பொழுதே நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எங்கே அவங்க சுற்றி அந்த புத்தகத்தில் எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா இந்த மனம் புத்தி உடல் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இந்த ட்ரீம்ஸ் அண்ட் கோல் அப்படிங்கிறது வந்து ட்ரீம் நம்ம எங்கே வைப்போம், நம்மளுடைய கோல் எங்கே வைப்போம்னா நம்மளுடைய மனம் சார்ந்ததாக வைப்போம். இந்த மனம் சார்ந்த கோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நம்ப ஆரம்பிக்கணும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உள்முகமாக ஆழ்மனதில் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை நீங்கள் நோக்கி பயணிக்கும் பொழுது அதை நம்ப வைக்க வேண்டும். அது சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது அது நம்ப ஆரம்பிக்கும், அது நடக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் இந்த புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து மூளை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. மூளை எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு பெட்டை விட்டு எந்திரிக்கணும்னு நீங்கள் அலாரம் செட் பண்ணால் கூட மூளை நம்மளை சோம்பேறி ஆக்கி விடும். பரவாயில்ல இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அலாரம் அடிக்குது, ஸ்னூஸ் அடிக்குது, இந்த மாதிரி நம்ம வந்து பட்டனை வந்து தட்டி விட்டுக்கிட்டே இருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து மூளை தான் காரணம் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. நம்ம வந்து அதை புத்தி அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் 5 4 3 2 1 அப்படின்னு ரிவர்ஸில் நம்ம வந்து ஒரு கவுண்ட் டவுனை கொடுத்துட்டு நாம் வந்து எழுந்துட்டோம் அப்படின்னா அந்த உடலோடு சேர்ந்து அந்த மூளையும் பயணிக்க ஆரம்பித்து விடும் அப்படிங்கிறத சொன்னாங்க. புத்தியும் பயணிக்க ஆரம்பித்து விடும். ஆக மனம் முடிவெடுக்க வேண்டும், மனம் நம்ப வேண்டும், மனதில் நம்ம வந்து செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறத வெற்றியை தரும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானம் செய்துவிட்டு நம் மனதை வந்து பக்குவப்படுத்தி நாம் அலாரம் செட் பண்ணி விட்டோம் என்றால் அலாரம் அடித்த பிறகு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அவங்க சொல்லி கொடுக்குறது 5 4 3
2 1 அப்படின்னு நம்ம வந்து ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த 1 வரும்போது எந்திரிச்சிடணும். நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோமா, நம்ம வந்து ஒரு வாக்கிங் பண்ண போகிறோமா, நம்ம எந்த ஒரு செயலை செய்ய போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு ஒரு வேணாம் அப்படின்னு நம்மளுடைய புத்தி வந்து ஒரு தடுமாற்றத்தில் நம்மளை செய்து கொண்டிருக்கும்போது இந்த மனம் வந்து அதை மட்டும் செய்து விட்டால் போதும். 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்திரிச்சிட்டோம்னா வேறு வழியே இல்லை. நம்மளோட சேர்ந்து தான் இந்த மனதோடையும் இந்த உடலோடையும் சேர்ந்து அந்த புத்தியும் வந்தாக வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்க நம்மளுக்கு 2வது பாயிண்டாக கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அடுத்து 3வது விஷயமாக வந்து டேக்கிங் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான். கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு மூவ் பண்ணட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய ஆக்ஷன் சொல்கிறாங்க. இந்த ஆக்ஷன் வந்து நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் லெவல் அப்படிங்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. ஸோ நம்ம இந்த 3ஐயும் நோக்கி அதாவது மனதை நோக்கி உடலை செலுத்தி உடலை நோக்கி புத்தி அழைத்து வந்து விட்டோமானால் நம்மளுடைய வெற்றியை நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பிப்போம். அதற்கு சின்ன டூலாக அவர்கள் சொல்லிக் கொடுத்துருப்பது 5 4 3 2 1 அப்படின்னு. எந்த ஒரு செயலையுமே இப்போது நம்மளால் முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் செய்து கொண்டிருப்போம், நினைத்து கொண்டிருப்போம். ஏன் அதை உடனே செய்யக்கூடாது? இப்போது தோப்பு கரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாமே. இந்த தோப்பு கரணம் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு தான் எப்பொழுதுமே யோசிப்போம். பார்த்துக்கலாம், நம்ம வந்து நேரடியாக 8 நடையே போய்க்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ பேர் விதவிதமாக நம்ம சிந்தித்து கொண்டு தான் இருப்போம். இப்போது அந்த தோப்பு கரணத்தை ரொம்ப எளிதாக செய்ய முடியும் அப்படின்னு நம்மளுடைய மனது நினைக்கிறது. அது செய்வதனால் நம்மளுக்கு நல்ல பலன் தானே கிடைக்குது அப்படின்னு. இப்போ நம்ம எல்லாருமே தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். தொடங்கிய திசைக்கு வந்துட்டு உடனே வாட்செல்லாம் பார்க்காதீங்க, நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க நம்ம எல்லாருமே தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். ஸோ நம்ம தொடங்கின இடத்துல வந்து நிற்கிறோம். இப்போ நின்றுட்டு நம்ம வந்து 5 4 3 2 1 அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிறீங்க. சொல்லிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 தோப்பு கரணத்தை ரொம்ப அசால்ட்டாக செய்ய போகிறோம். செய்யலாமா? ரெடியா? 5 4 3 2 1. இப்போ நம்ம தோப்பு கரணம் விடுறோம். நம்மளுடைய மூச்சை உள் வாங்கிக்கிட்டே நம்ம வந்து அமர்றோம். திரும்ப நம்ம மூச்சை வெளியிட்டுக்கிட்டே எழுகிறோம். இது ஒரு செட்டு முடிச்சிட்டோம். திரும்ப மூச்சை உள்வாங்கிக்கிட்டே அமர்றோம். திரும்ப மூச்சை வெளியிட்டுக்கிட்டே 2வதாக எழுதுகிறோம். இது 2 முறை முடித்திருக்கிறோம். 3வது முறையாக நம்ம மூச்சை உள்வாங்கிட்டே அமர்றோம். திரும்ப மூச்சை வெளியிட்டுக்கிட்டே எழுகிறோம். ஸோ 3 முறை முடித்திருக்கோம். ஸோ நீங்களே உங்களை வந்து தோளில் தட்டி கொடுத்துக்கிறங்க. செம்ம. இந்த கான்ஃபிடென்ஸ் எதில் வந்துச்சு அப்படின்னா அந்த 5 4 3 2 1 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டா அது செஞ்சதே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனம் அதுக்கு போயிடுது, உடல் அதுக்கு ஒத்து போயிடுது. புத்தியும் சரி போங்கடா அவங்களோட நானும் சேர்ந்து வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி. மெஜாரிட்டியாக எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் எப்போதுமே சாயும் அப்படிங்கிற மாதிரி. இந்த 3ல் 2 எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை பயணிக்கிறது அப்படிங்கிறத இதில் நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் 2ல் அதாவது உடல் சைடு அதாவது புத்தி சைடு உடல் போயிடுச்சுன்னா மனசும் வேறு வழி இல்லாமல் சரி இழுத்து பொறுத்திக்கிட்டு தூங்கு அப்படின்னு முடிவெடுத்துரும். ஸோ இப்போ நம்ம நடையை கண்டினியூ பண்ணலாம். வாங்க நம்ம வந்து இப்போது நம்ம எப்படி நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் மறுபடியும் நடையை கண்டினியூ பண்ணலாம். ஸோ தோப்புக்கரணம் இடும் பொழுது ஒரு சில பேருக்கு சங்கடமாக இருந்திருக்கலாம், கால்கை வளைச்சிருக்கலாம். இருந்தாலும் நம்ம செஞ்சுருந்தோம் அப்படின்னா செஞ்சுருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஸோ அப்படி நம்ம செய்யும் பொழுது ஓகே இவ்வளோதானா 3 முறை ரொம்ப அசால்ட்டாக செஞ்சுட்டோம். ஸோ நாளைக்கெலாம் 27 முறை என்ன நம்ம எத்தனை செட்டு வேண்டாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். ஸோ அதுக்கு முன்பாக நம்ம வந்து அந்த 5 4 3 2 1 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நாளையிலேருந்து நம்ம பெட்டில் அலாரம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்னூஸ் தட்டுறதுக்கு முன்னாடி 5 4 3 2 1 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தட்டிட்டு நாம் எழுந்தோமானால் நம்ம வந்து வெற்றியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதும் இந்த நம்மளுடைய உடல் மனம் புத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த புத்தகமும் குறிப்பது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து புத்தக சுருக்கத்தின் 3ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்க போகிறோம். வாருங்கள் புத்தக சுருக்கத்தின் 3ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். இல்லை நம்ம அந்த புத்தக சுருக்கத்தின் 3ஆம் பகுதியை பார்ப்பதற்கு முன்பாகவே நமது 8 நடையின் முதல் பகுதி முடிவுக்கு வருகிறது. வாருங்கள் நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக நடந்தவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக நடந்தவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம்,
இரண்டாவது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் ஒற்றை புள்ளியை நினைவில் வைத்து, அதாவது ஒற்றை புள்ளி கான்செப்ட் அப்படிங்கிறத நினைவில் வைத்து நாம் அனைவரும் இப்போ தண்ணீர் பருகிறோம். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானமாக ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும்போது நீரை மட்டுமே நினைவில் கொள்வோம். நீரின் தன்மை, நீரின் சுவை, நீரை எதற்காக பருகுகிறோம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தாலே போதும். தண்ணீர் நமக்கு மருந்தாக மாறும். தண்ணீர் பருகி முடிச்சுட்டு நம்ம கருத்து சொல்ல போயிடும், கமெண்ட் பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, நம்ம புத்தகம் அப்படிங்கிறது திங்கட்கிழமையில் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நிறைய புத்தகங்கள் பார்த்துருப்போம். இந்த புத்தக ரிவ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மறு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பல விஷயம் பார்க்குறோம் அல்லவா ஒவ்வொரு திங்கட்கிழமையும். அதை பற்றின உங்களுடைய சொந்த கருத்து ஏதேனும் இருந்தால் அதை பதிவிடுங்கள். அதாவது நம்ம பார்க்கக்கூடிய இந்த புக் ரிவ்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வாறாக இருக்கிறது, பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, இல்லை கருத்து இருக்கிறதா, அல்லது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணியிருக்கும். அதை பற்றின கருத்தை பதிவிடுங்கள். இது முதல். இரண்டாவது கேள்வியாக நீங்கள் பதிலளிக்க வேண்டியது, தங்களிடம் இருக்கக்கூடிய புத்தகங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஒரு சிலர்கிட்ட 1000 புத்தகம் இருக்கலாம், ஒரு சிலர்கிட்ட 10 புத்தகம் இருக்கலாம். அதை பற்றி கவலை இல்லை. தங்களிடம் இருக்கக்கூடிய புத்தகங்களின் எண்ணிக்கை எத்தனை? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி அப்படிங்கிறது, தங்களுக்கு பரிசாக புத்தகங்கள் கிடைத்திருக்கிறதா? நீங்கள் யாருக்கேனும் பரிசாக புத்தகங்கள் கொடுத்திருக்கிறீர்களா? இந்த 3 கேள்வி. முதல் கேள்வி அப்படிங்கிறது நம்மளுடைய புக் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறத பற்றின உங்களுடைய கருத்து என்ன? இரண்டாவது கேள்வி, தங்களிடம் இருக்கக்கூடிய புத்தகங்களின் எண்ணிக்கை எத்தனை? மூன்றாவது கேள்வி அப்படிங்கிறது, தங்களுக்கு பரிசாக புத்தகங்கள் வந்திருக்கிறதா? தாங்கள் பரிசாக புத்தகங்களை வழங்கி இருக்கிறீர்களா? இந்த 3 கேள்விக்கும் விடையளித்து கொண்டே பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீத இருக்கக்கூடிய புக்கை நீங்கள் முழுமையாக படிச்சிடலாம். அதாவது நம்மளுடைய புக் ரிவ்யூவை கேட்டுடலாம். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் இப்பொழுது நமது 8 நடையின் 2ஆம் பகுதியை மாற்றி நடக்க வேண்டிய நேரம். 2வது சுற்றை தொடங்கலாம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பெரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து நாம் புத்தக சுருக்கத்தின் 3ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். வாருங்கள். அடுத்த டாபிக், forget motivation. இட்ஸ் a myth. உங்க லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னா நீங்க ஆர்வமாவோ மோட்டிவேட்டடாவோ கண்டிப்பா ஃபீல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம்னு நம்ம ஆத்தர் சொல்றாரு. உங்க லைஃப்ல முன்னேறணும்னா நீங்க தான் எழுந்து வேலை செய்யணும். இந்த 5 செகண்ட் ரூல் ஏன் எம்பவரிங்கா இருக்குன்னா, இது உங்க கோலை நோக்கி போறதுக்கு உங்களை ரொம்ப ஃபோக்கஸ்டா வச்சிருக்கும். இந்த ரூல் யூஸ் பண்ணும்போது நீங்க உங்க விதியை மாத்தி எழுத முடியும்னு ஒரு நம்பிக்கை வரும். இந்த ரூல் எல்லா விஷயங்களையும் ஈஸியா ஆக்கிடாது, ஆனா அதெல்லாம் பாசிபிளா ஆக்கும். அதனாலதான் இது ஒரு டூல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த டாபிக், ஸ்மால் மூவ்ஸ். நம்ம லைஃப முடிவு பண்றது பெரிய விஷயங்கள் கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்க யோசிக்கிறது நிறுத்தும் போது அந்த சின்ன விஷயத்துக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பீங்க. ஆனா காலப்போக்குல அந்த சின்ன டெசிஷன்ஸ் தான் பில்ட் ஆகி பெருசாகும். நம்ம எப்பவுமே நம்மள சந்தேகப்படுறது, ஒரு விஷயத்த செய்ய மறக்கிறது, அதை தள்ளி போடுறது எல்லாம் ஒரு ஹேபிட்டாவே ஆயிடுச்சு. இந்த பேட் ஹேபிட்ஸ உடைக்க ஒரு சிம்பிளான மெத்தட் தான் இந்த 5 செகண்ட் ரூல். இதெல்லாம் ஓகே, பட் நான் இந்த ரூலை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தானே கேக்குறீங்க. இப்ப சொல்றேன் கேளுங்க. 5 to 1 கவுண்ட் பண்ணுங்க. முடிச்ச உடனேயே நீங்க பண்ண வேண்டிய வேலைக்கு மூவ் பண்ணிடுங்க. அப்படி கவுண்ட் பண்ணும்போது உங்க கவலை, பயம் இதெல்லாம் யோசிச்சு டிஸ்ட்ராக்ட் ஆகாம போக்கஸ வச்சிருக்கணும். உங்க மைண்ட் அப்போ அமைதியா இருக்கும். சோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எதுக்காக நான் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பிஹேவியரை சேஞ்ச் பண்றதுக்கு, ஒரு புது ஹேபிட்ட பில்ட் பண்றதுக்கு, ஒரு பேட் ஹேபிட்ல இருந்து வெளியே வர்றதுக்கெல்லாம் இதை நீங்க யூஸ் பண்ணலாம். மைண்ட கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரூல நெகட்டிவ் தாட்ஸ் வராம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஆங்ஸைட்டி, பயம், சந்தேகம் இதெல்லாம் பிரேக் பண்றதுக்கும் கூட இதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் எதுக்காக வெயிட் பண்றீங்க? நிறைய விஷயத்துல இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. இட்ஸ் நவ் ஆர் நெவர். நீங்க வெயிட் பண்றது ப்ரொக்ராஸ்டினேஷன் கிடையாது, அதை விட டேஞ்சரஸான ஒரு விஷயம். நீங்களே இப்ப இதை பண்றதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னு சொல்லி உங்க ட்ரீம்ஸ ஒதுக்குறீங்க. நீங்க அப்படி எக்ஸ்கியூஸ் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட திறமை மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதனால என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஃபாலோ யோர் ட்ரீம்ஸ்.
ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றவங்களுக்கோ பண்ணாதவங்களுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், ஸ்டார்ட் பண்றதுக்கான தைரியமும் டிசிப்ளினும். நீங்க 5 4 3 2 1 கவுண்ட் பண்ணிட்டு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதோட மேஜிக்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு நீங்க நினைச்ச அந்த ரெஸ்பான்ஸோ பார்ட்டோ கிடைக்காம போகலாம், ஆனா அதை விட கூலா ஒண்ணு கிடைக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற பவரை நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. நன்றி. புத்தக சுருக்கத்தின் 3ஆம் பகுதியை நம்ம பார்த்தோம். அந்த 3ஆம் பகுதியில் அவங்க குறிப்பிட்டது அப்படிங்கிறது வந்து ஃபர்கட் மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இட்ஸ் அ மித் அப்படிங்கிற மாதிரி, அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதாவது தன்னம்பிக்கையை எனக்கு வேறு யாராவது ஊட்ட வேண்டும், எனக்கு வேறு ஏதாவது கிடைக்க வேண்டும், எனக்கு வேறு யாராவது பண்ணுனா தான் நான் பயணிக்க முடியும். இதை நம்ம வந்து ஏற்கனவே ஒரு முறை பார்த்துருக்கோம். அந்த தன்னம்பிக்கையை ஊட்டுவதற்கு யாரோ ஒரு நபர் எங்கேயோ இருந்து வரணுங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அப்படி கேட்டால் தான், அப்படி நடந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல தூக்கி போடுங்க. தன்னம்பிக்கை அது வந்து தன் நம்பிக்கை அப்படிங்கிறத தான் நம்ம வச்சுக்கணும். நமக்கான நம்மளை நம்பணும், நம்ம நினைக்கிறது நடக்கும், நம்ம நினைக்கிறது ஜெயிக்க வைக்கும். ஸோ நாம் முடிவெடுத்தால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வச்சுட்டு, அதை விட்டுட்டு பிறர் நம்மளை தூண்டுவதனால், பிறர் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவதனால் நம்ம வந்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறத தூக்கி உடைங்க அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு ஆசிரியர். ஸோ நம்மளுக்கு நம்ம தான் அப்படிங்கிறத முடிவு செய்து கொள்ளுங்கள். ஸோ உங்களால் தான் உங்களை வெல்ல முடியும், உங்களால் தான் உங்களை இயக்க முடியும் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட் நம்மளுக்கு சொல்கிறது. அடுத்த பாயிண்ட் அவங்க கொடுக்குறது அப்படிங்கிறது ஸ்மால் மூவ்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஸ்மால் மூவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கும் இந்த 5 4 3 2 1 தான் சொல்கிறாங்க. நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற பழக்கங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம செய்ய இப்போ ஒரு விஷயத்தை நம்ம தள்ளி போடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோமே. அந்த தள்ளி போடுதல்ங்கிறது நம்மளுடைய ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. அதை நம்ம உடைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்மால் மூவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. அந்த ஸ்மால் மூவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்பவும் மீண்டும் அவங்க எடுத்துக்காட்டுக்கு அந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் குறிப்பிட்டிருந்தாங்க. நாளையிலேருந்து நம்ம வாக்கிங் போகணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துட்டோம் அப்படின்னா, ஓகே போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம அலாரம் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த அலாரத்தை நம்ம கட் செய்யாமல் 5 4 3 2 1 அப்படின்ட்டு நம்ம மூவ் பண்ணிடணும் அப்படிங்கிறதும், எந்திரிச்சிடணும் அப்படிங்கிறதும், வேறு ஒரு பணியை நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு இந்த போகலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் ஸ்மால் மூவ் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்மால் மூவ் நம்மளுடைய பழைய கெட்ட பழக்கத்தை ஒழிப்பதற்கும், புதிய நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்வதற்கும், எதற்கு வேண்டுமானாலும் நம்மளுடைய பழைய கெட்ட குணங்களை ஒழிப்பதற்கும், இந்த மாதிரி எதுக்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஸோ ஸ்மால் மூவ் தான் பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. முதல் அடி அப்படிங்கிறது தான் 100 அடி நடக்கணும் அப்படின்னா முதல் அடி எடுத்து வைத்தால் மட்டும்தான் நம்ம 100 அடியை கடக்க முடியும். ஆக முதல் அடி எடுத்து வைப்பதற்கு இந்த 5 4 3 2 1 பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத புத்தக சுருக்கத்தில் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து புத்தக சுருக்கத்தின் 4ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம், வாருங்கள். நெக்ஸ்ட், you'll never feel like it. நம்ம பொதுவா நினைப்போம் நம்ம லாஜிக் அண்ட் கோல்ஸை கன்சிடர் பண்ணி தான் டெசிஷன்ஸ் எடுக்கிறோம்னு. பட் அப்படி இல்ல, நம்மளோட ஃபீலிங்ஸ் தான் 95% ஆஃப் த டைம் டெசிஷன் எடுக்குது. நீங்க திங்க் பண்றதுக்கு முன்னாடியே ஃபீல் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி நம்ம அப்படிதான் டெசிஷனே எடுப்போம். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா நம்ம சப்கான்சியஸாவே அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து ஒரு முடிவு எடுப்போம். இதெல்லாம் ஒரு நானோ செகண்ட்ல நடக்கும். அதனாலதான் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே நம்மளால ரியலைஸ் பண்ண முடியல. மாற்றம் கஷ்டம்தான், ஆனா நம்ம உழைப்ப போட்டாதான் நம்ம ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். உங்க ஃபீலிங்ல இருந்து உங்க ஆக்ஷன்ஸை செப்பரேட் பண்ண கத்துக்கோங்க. உங்க ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த முடியாது, ஆனா உங்க ஆக்ஷன்ஸை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ இது எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஈஸியஸ்ட் வே வேக் அப் சேலஞ்ச் தான். நாளைக்கு காலையில உங்க அலாம 30 minutes ஏர்லியரா செட் பண்ணுங்க. அது அடிச்ச உடனே 5 4 3 2 1 கவுண்ட் பண்ணிட்டு பெட்ல இருந்து என்னானாலும் எழுந்துச்சிருங்க. உங்க மார்னிங் ருட்டீனை உங்களால சேஞ்ச் பண்ண முடியும்னா உங்க நாளையே சேஞ்ச் பண்ணலாம். ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கெமிஸ்ட்ரியில இது ஒரு ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையான மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கும் எழுந்துக்கிறதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? நீங்க பெட்டை வெட்டி எழுந்துக்கிறதுக்கு தான் ரொம்ப எனர்ஜி தேவைப்படும். அதுக்கப்புறம் இருக்க விஷயங்களை பண்றதுக்குலாம் அவ்வளவு எனர்ஜி தேவைப்படாது. தன்னாலேயே நீங்க அதை செஞ்சிருவீங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் கரேஜ் சேஞ்சஸ் யுவர் பிஹேவியர். எப்பவுமே ஒரு 3 விஷயத்த பத்தி நம்மளுக்கு மெயில்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஹெல்த், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன். இந்த 3 ஏரியாலையும் 5 செகண்ட் ரூல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹெல்த்த பத்தி யோசிக்கிறதுனால மட்டும் ஹெல்தி ஆயிட முடியாது. மெடிடேஷனும் பண்ணணும், அப்பதான் உங்களோட பலன் கிடைக்கும். சோ 5 4 3 2 1 ஆக்ஷனை எடுங்க. ஜிம்முக்கு போங்க, ஹெல்தியா சாப்பிடுங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டை கட் பண்ணுங்க. ஜஸ்ட் டூ இட், டோன்ட் ஓவர் திங்க். ப்ரொடக்டிவிட்டிய ஒரு வேர்டு கூட சேர்க்கலாம். அது என்னன்னா ஃபோக்கஸ்.
2 டைப்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கு. நம்பர் 1, இந்த மொமெண்ட்ல இருக்கிற டாஸ்க கம்ப்ளீட் பண்றதுக்காக மத்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை மேனேஜ் பண்றது. நம்பர் 2, உங்களுக்கு நிஜமாவே என்ன வேணுமோ உங்க ஸ்கில்ல அதுல ஃபோக்கஸ் பண்றது. சோ தட் உங்க டேவை தேவையில்லாத விஷயங்களை பத்தி நினைச்சு ஸ்பாயில் பண்ணாம இருக்கிறதுக்கு. ப்ரொக்ராஸ்டினேஷன்லயும் 2 டைப் இருக்கு. ப்ரொடக்டிவான ப்ரொக்ராஸ்டினேஷன் தப்பு இல்ல. அப்படின்னா இப்போ நீங்க ஒரு கிரியேட்டிவ் ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா கிரியேட்டிவ் ப்ராசஸுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ அப்போ நீங்க அதை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சீங்கன்னா உங்க மைண்டும் இன்னும் ஃப்ரெஷ்ஷா யோசிக்கும். டிஸ்ட்ரக்டிவ் ப்ரொக்ராஸ்டினேஷன், இதை நீங்க முடிக்கலன்னா நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சே நீங்க அவாய்ட் பண்றது தான் இந்த டிஸ்ட்ரக்டிவ் ப்ரொக்ராஸ்டினேஷன். இவ்ளோ நாளா ப்ரொக்ராஸ்டினேஷன் வந்து லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், லேக் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் இதனாலதான் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா அதுவும் ஸ்ட்ரெஸ்ஸ கோப் அப் பண்ற ஒரு மெத்தட்னு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணணும் அப்படின்னு தோணும் போது 5 4 3 2 1 கவுண்ட் பண்ணிட்டு அந்த ஒர்க்கை அப்பவே உடனடியா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நன்றி. புத்தக சுருக்கத்துடைய 4ஆம் பகுதியை பார்த்தோம். அந்த 4ஆம் பகுதியில் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. என்ன அப்படின்னா, யூ வில் நெவர் ஃபீல் லைக் இட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஜிக் மற்றும் கோல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டிசிஷனை மேக் பண்ணுறதுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அது அல்ல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். லாஜிக்கும் கோல் தான் நம்மளோட டிசிஷனை மேக் பண்ணுது அப்படிங்கிறது இல்லை, நம்மளுடைய ஃபீலிங் தான் வந்து நம்மளுடைய டிசிஷனை மேக் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், ஆனால் அதை ரொம்ப எளிதாக நம்ம செய்துவிட முடியும் அப்படிங்கிறதையும், இந்த ஃபீலிங்ஸை வந்து நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறதையும், ஆனால் ஆக்ஷனை வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டில் நம்மளுடைய கண்ட்ரோலில் வைத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபீலிங்ஸுக்கும் ஆக்ஷனுக்கும் ஃபீலிங் அதன் போக்கில் விட்டுறணும், ஆனால் ஆக்ஷனை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக நாளைக்கே ஒரு முயற்சி பண்ணலாம். என்ன அப்படின்னா, இப்போ எழுந்துக்கிறதுல இருந்து ஒரு அரை மணி நேரம் முன்பாக எழுவதற்கு நம்ம வந்து அலாரம் செட் பண்ணிக்கலாம். அலாரம் செட் பண்ணிவிட்டு 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுந்து விட வேண்டியது. அப்படி எழுந்துட்டோம்னாலே காலையில் அப்படி அந்த வேக்கப் அப்படிங்கிறது தான் உலகத்திலேயே ரொம்ப அதிகமான சக்தியை செலவழித்து நம்ம எழ வேண்டிய ஒரு செயல் அப்படிங்கிறது சொன்னாங்க. அதுக்கு வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு கெமிஸ்ட்ரி சார்ந்த ஒரு ரசாயன மாற்றங்கள் சார்ந்த ஒரு விஷயத்தை எல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம செஞ்சுட்டோம், நம்மளுடைய காலை பொழுதுலேயே நம்ம வந்து நம்மளை ஜெயிச்சிட்டோம், நம்ம எழுந்துட்டோம் அப்படின்னா அந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. ஒருவேளை டைகர் குழுமத்தில் இருப்பவங்கள்லாம் அந்த காலையில் எழுவதனால, காலையில் நம்ம இதுவரைக்கும் எழுந்ததை விட கூடுதலாக முன்னதாக எழுவதனாலோ என்னவோ நம்மளுக்கு வந்து வெற்றி அன்றைய நாள் முழுவதும் கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுவதற்கு காரணம் அதுவாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஃபீலிங்கை நம்மளால் மாற்ற முடியும். நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த ஃபீலிங்கில் தான் நம்மளுடைய வந்து நம்மளுடைய டிசிஷன்ஸே இருக்குது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, ஸோ அந்த ஃபீலை மாற்றுவதற்கு நம்மளுடைய ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ நாளைக்கு நம்ம எல்லாருமே ஒரு கூடுதலாக அரை மணி நேரத்துக்கு முன்பாக எழுவதற்கு, இன்றைக்கி நீங்கள் அலாரம் வந்து ஒரு 4 மணிக்கு வச்சுருக்கீங்க, ஒரு 4:15 வச்சுருக்கீங்கன்னா அதிலிருந்து ஒரு 1/2 அன் ஹவர், நீங்கள் 5:30 வச்சுருக்கீங்கன்னா அதிலிருந்து ஒரு முன்னதாக ஒரு 1/2 அன் ஹவர் அப்படிங்கிற மாதிரி வைத்து எழுந்து பாருங்கள். வெற்றியை தரும் என்றால் கண்டிப்பாக நம்ம வந்து செம அப்படிங்கிற மாதிரி நம்மளே நம்ம வாழ்த்திக்கிட்டு, ஸோ 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நகலலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து கரெக்ட் சேஞ்சஸ் ஏ பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ நம்மளுடைய பிஹேவியரை மாற்றுவதற்கு ஒரு 3 விஷயத்தில் தான் நம்மளுடைய சுற்றி நம்ம இருப்போம். என்ன அப்படின்னா ஹெல்த்து, ப்ரொடக்டிவ் அண்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே முழுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம உடம்புல நம்ம பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக, உணவுகளின் மூலமாக, நம்ம ஆனந்தமாக வைத்துக்கொள்வதன் மூலமாக நம்மளுடைய உடலில் நம்ம வந்து ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிறோம். ஆனால் அந்த ப்ரொடக்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட கொண்டு போய் சேர்க்குறாங்க. இந்த ஃபோக்கஸ் 2 வகைப்படும் அப்படிங்கிறது. இந்த நேரத்தில் எனக்கு வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நான் வந்து கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதமான ஃபோக்கஸ் அப்படிங்கிறது. நான் வருங்காலத்தில் நான் இப்படித்தான் இருக்கணும், அதை நோக்கி நான் பயணிக்கணும் அப்படிங்கிறது 2 விதமான ஃபோக்கஸ் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதுக்கடுத்து வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிறது வந்து தள்ளி போடுறது தான். அதுக்கு வந்து அதையும் 2ஆக பிரிக்கிறாங்க, ப்ரொடக்டிவ் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிறத. இப்போது ஒரு சில விஷயங்கள் இருக்கும், நம்ம வந்து ஒரு தொழில் மேற்கொள்ள போனோம், இல்லை நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறத கொஞ்சம் க்ரியேட்டிவாக நம்ம யோசித்து அதுக்காக சில நேரங்களில் தள்ளி போடுவோம். அந்த தள்ளி போடுதல்ங்கிறது நன்மையை தரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த தள்ளி போடுதல் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் ஆக்கப்பூர்வமாக அதை சிந்தனை செய்து அதை செதுக்கி அதை இன்னும் அது வந்து ஒரு சிற்பமாக கொண்டு வந்து வடிவமைத்து கொடுப்பது அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த தள்ளி போடுதலையும் வந்து டிஸ்ட்ராக்டிவ்
ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு கொண்டு போய் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதும், சில நேரங்களில் வந்து பயந்துக்கிட்டே இந்த செயலை இப்போ செய்ய வேணாம் அப்புறம் தள்ளி வைப்போம், இதை செஞ்சோம்னா அது நடந்துருமோ இது நடந்துருமோன்னு தள்ளி வைப்போம். இதை ரெண்டையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கிறாதீங்க. அந்த டிஸ்ட்ராக்டிவ் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்க போகும்போது இந்த 5 4 3 2 1 அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துகிறோம்னா வெற்றியை தரும் அப்படிங்கிறத சொன்னாங்க. தொடர்ச்சியாக நம்ம வந்து புத்தக சுருக்கத்தின் இறுதி பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம், வாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டாப் வரியிங். வேற எந்த விஷயத்தையும் விட வரி பண்ணாம இருந்தாலே நம்ம லைஃப்ல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல நமக்கு எப்படி சங்கடப்படணும்னு யாருமே கத்து தரவே இல்ல. ஆனா பெருசானதும் நாமளே எல்லாத்துக்கும் வரி பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அது நம்ம பிரெயினோட டிஃபால்ட் செட்டிங்கா இருக்கு. நீங்க கவனம் செலுத்தாம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் வரி பண்ண ஆரம்பிச்சிடும். சோ நம்ம மைண்ட் ட்ரிஃப்ட் ஆகும் போதெல்லாம் அதை டக்குன்னு கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துடணும். நெக்ஸ்ட் ஆஸ்க் யோர் செல்ஃப். உங்க மைண்ட் உங்களை டார்க், சேட், நெகட்டிவ் தாட்ஸுக்கு எடுத்துட்டு போகும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த நொடியில நான் எதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்? நான் எந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும்? இது உங்க பிரெயின்ல ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட ஃபோர்ஸ் பண்ணும். அப்போ நீங்க நெகட்டிவ் தாட்ஸை மறந்துட்டு கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறமா நீங்க பண்ண வேண்டியது எண்ட் ஆங்ஸைட்டி அண்ட் ரீடிரெக்ட் இட். உங்க சங்கடங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகும் போதுதான் ஆங்ஸைட்டி வரும். ஆரம்பத்திலே பிடிச்சி அதை ரீஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் ஸ்டெபிலைஸ் ஆயிடும். நீங்க ஆங்ஷியஸா இருக்கும்போது நீங்க எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அது உங்க ஃபீலிங்ஸ பாசிட்டிவ் ஆக்குது. அதே மாதிரி உங்க மைண்டுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் கொடுக்கும். உங்க சேட் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது உதவும். அடுத்து நீங்க பண்ண வேண்டியது பில்ட் ரியல் கான்ஃபிடன்ஸ். நிறைய பேர் நினைக்கிறாங்க கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்சனாலிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம்னு. இல்ல, கான்ஃபிடன்ஸ் நீங்க டெய்லி பண்ற சின்ன சின்ன விஷயத்துல இருந்து தான் வரும். சின்ன விஷயம் தான் லைஃப்ல ரொம்ப பெரிய விஷயமா மாறும். அதுதான் பெருசா அச்சீவ் பண்றதுக்கு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அடுத்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது பர்சூயிங் பேஷன். 5 4 3 2 1 கவுண்ட் பண்ணுங்க. புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. அது உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்தோன்னு உங்களுக்கே ஷாக்கா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பத்தி படிங்க, டுட்டோரியல் பாருங்க, சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல இது உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ட கொடுக்கும்னு அப்புறமா ரியலைஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பில்ட் மொமெண்டம். எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு சிந்தனையா தான் தொடங்கும். முதல்ல கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க, அப்புறம் சர்டிபிகேஷன் வாங்குவீங்க, அப்புறம் கான்வர்சேஷன்ஸ் பில்ட் பண்ணுவீங்க. அதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். சின்ன ஆப்பர்ச்சுனிட்டில இருந்து பெரிய ஆஃபர்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் செய்ய இந்த ரூலை யூஸ் பண்ணி உங்களையே புஷ் பண்ணுங்க. அப்படிதான் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகும். கடைசியா நீங்க பண்ண வேண்டியது த கரேஜ் டு கமிட். பேஷனை சக்சஸா மாத்த எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்ல. அதுக்கு கொஞ்சம் பிளானிங், டீப் திங்கிங் இதெல்லாம் தான் தேவைப்படும். உங்க ஹார்ட் கிட்ட டு ஐ ஃபீல் ரெடி டு கமிட் டு திஸ் அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலா ஆம் ஐ ரெடி டு கமிட் திஸ் அப்படின்னு கேளுங்க. உங்க ஹார்ட் எஸ்ன்னு சொல்லிருச்சுன்னா புஷ் யோர் செல்ஃப். நீங்க ரெடி ஆனா கூட அதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்காது. பட் அதையும் கடந்து நீங்க செஞ்சுட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல சக்சஸ் தான் உங்களோட லாஸ்ட் நேமா இருக்கும். சோ இன்னும் அதுக்கு வெயிட் பண்றீங்க? உங்க ஜர்னியை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ண போறேன். 5 4 3 2 1. நன்றி. புத்தக சுருக்கத்தின் இறுதி பகுதியை நம்ம கேட்டு முடிச்சோம். அதில் வந்து சொல்லப்பட்ட பாயிண்ட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டாப் ஒரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது இந்த கவலை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து எப்போதுமே வேற எங்கேயுமே வேலை பார்க்க விடாது. தூக்கி அதை எரிஞ்சிருங்க. கவலையே படாதீங்க. அந்த கவலை அப்படிங்கிறது நம்மளை சிக்கி சின்னாபின்னமாக்குங்கிறத நம்ம நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கோம். அதில் தமிழில் உள்ள அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா கவலை அப்படிங்கிறத முதல்ல உள்ள காணாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த வலை அப்படிங்கிறது சிக்கி கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியும். இந்த வலையை விரித்தல் அப்படிங்கிறது அப்படித்தான் நம்ம சிக்கிக்கொள்வோம். அந்த வாவை எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த கலை அப்படிங்கிறது வந்து ஒரு கிரியேட்டிவான விஷயம். ஸோ நம்ம வந்து கலையை ரசிக்க ஆரம்பித்து விட்டோமானால், அதில் உள்ள தீர்வை நாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்து விட்டோமானால், அதில் வந்து நம்ம ஒரு மாற்று சிந்தனையை கொண்டு வந்து விட்டோமானால் நம்மளுக்கு அது கலை தெரியும். அந்த கலை தெரிந்தால் கவலை மறைந்துவிடும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ அதுதான் அந்த இடத்துல கவலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டாப் ஒரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஸ்க் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எப்போதுமே நமக்குள்ள நம்ம கேட்டுக்கணும். நம்ம எதுக்காக நம்ம வந்து சொல்லுவோம், காலையில் நம்ம நடையை தொடங்கும் பொழுது கேட்போம், நம்ம எதுக்காக இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறோம், நாம் எதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம், நமது பயணம் இன்னும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்லாம் நம்ம கேட்போம். இந்த கேள்வி நம்மளுக்குள்ள எல்லாத்துலேயுமே நீங்கள் கேளுங்க. நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற கேள்வி நம்மளே கேட்டு, நம்ம எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா அப்படின்னு நம்மளையே நம்ம கேட்டுக்கிட்டு, நீ எதெல்லாம் சாதிச்சவன் தெரியுமா, நீ எப்படிலாம்
எப்படியெல்லாம் ஜெயிச்சவன் தெரியுமா நீ அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டுக்கிட்டு நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்மளுக்குள்ளேயே நம்ம அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். பிறரிடம் கேட்பது அப்படிங்கிறதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதும், அப்புறம் பில்டு யுவர் ரியல் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ நாம தான் கட்டமைத்து கொள்ள வேண்டும் நமக்கான விஷயங்களை, நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை நாம தான் கட்டமைத்து கொள்ளணும் அப்படின்னு பில்ட் மொமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. அப்படி அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரும். நம்ம எதையுமே உடனே சாதிச்சிட முடியாது. சின்னதாக ஒரு விஷயத்தை நம்ம தொடங்க ஆரம்பிப்போம். அதை பற்றின இப்போ அவங்க அதை ஒரு கோர்ஸோடு சொன்னாங்க. ஒரு கோர்ஸில் போய் சேர ஆரம்பிப்போம். அந்த கோர்ஸில் நுழையும் பொழுது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இருப்பினும் அதை கற்றுக்கொண்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குவோம். வாங்கிட்டு ஒரு சின்ன சின்ன பணிகளை நாம் செய்வோம். அதுக்கப்புறம் தான் அதில் உள்ள ஒரு பெரிய விஷயங்களை நம்மளால் சாதிக்க முடியும். ஆக பில்ட் மொமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சின்னதில் தொடங்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. த கரேஜ் டு கமிட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. அதாவது நம்ம புஷ் யுவர் செல்ஃப் நீங்கள் உங்களுடைய உள் மனதில் நீங்கள் கேட்டு பாருங்கள், நம்மளால் இது முடியும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா டக்குன்னு எந்திரிச்சிருங்க. அதுதான் அந்த மனம் தான். அந்த மனம் மட்டும் சம்மதம் தெரிவித்து விட்டது என்றால் நம்ம 5 4 3 2 1 அப்படிங்கிற ஒரு சொல்லிட்டு நம்ம சடக்குன்னு எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இந்த புத்தகம் அப்படிங்கிறது, இந்த 5 செகண்ட் ரூல் அப்படிங்கிற புத்தகம் நம்மளுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்கிறதுல எனக்கும் நம்பிக்கை ஏற்படுகிறது. இந்த 5 4 3 2 1 ரூலில் நானுமே விடிகாலையிலிருந்து தொடங்க ஆரம்பித்து விட்டேன் அப்படிங்கிறதையும், ஏன்னா அந்த புத்தகத்தின் தலைப்பு நம்ம ஏற்கனவே கேட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால, ஸோ 5 4 3 2 1ங்கிறத எதை சொன்னாலும் நடக்கும் அப்படிங்கிறத நானும் இன்னைக்கு செய்து பார்த்து விட்டேன். நீங்களும் இன்னைக்கு செய்து பாருங்கள். இப்பொழுது நமது 8 நடை 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஏன்னா இந்த லைக்கும் இந்த ஷேரும் இந்த கமெண்ட்டும் தான் நிறைய பேர் இடத்துல இதை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்களுடைய குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுடைய பணி சிறந்து விளங்க வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனையாக கேட்டுக்கொண்டு வாருங்கள் நாம் அனைவரும் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.